ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணை சர்வசியார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சந்திர தரிசனம் யாருக்கு பலம், இதான் தலைப்பு. பொதுவாக நம்மளுடைய ஜாதகத்தில் பலம் பொருந்திய கிரகங்கள், பலகீனமான கிரகங்கள்னு ரெண்டு நிலைகளில் கிரகங்கள் இருக்கும். இதில் நமது நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை வலுப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒன்று. நண்பர்கள் அல்லாதவர்களை அதிக வலுப்படுத்தாமல் இருந்து விடுதல் நன்று அப்படிங்கிறது ஒரு இயற்கையான விஷயம். உதாரணமாக, உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடு, பின்னாடி ஒரு வீடுன்னு, பக்கத்தில் ஒரு வீடுன்னு ரெண்டு வீடுகள் இருக்குது. இந்த இடது பக்கம் இருக்கிற வீட்டுக்காரர் உங்களுக்கு ஆத்மார்த்தமான நண்பர். உங்களுக்கு ஒன்றுனா ஓடி வந்து உதவி செய்வார். நைட்டு 12 மணினாலும் அவர் கதவை தட்டி உதவி கேட்கலாம். நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இவருடைய பழக்க வழக்கத்தை நீங்கள் நல்ல விதமாக வச்சுக்கிறது நன்று. அடுத்து இடது பக்கமாக இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கார். இவர் உங்களுக்கு ஆகாத எதிரி. நீங்கள் எப்படா கீழே விழுவீங்க அதை பார்த்து சிரிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு எதிர்மறையான சிந்தனை கொண்ட ஒரு ஆள். அவரோட பழக்க வழக்கங்களை அளவோடையும் அல்லது வச்சுக்காமையும் இருக்கிறது நல்லது. இது பேசிக் ரூல். அதே மாதிரி இந்த சந்திரனை 3ஆம் பிறை நேரத்தில், அதாவது அமாவாசைக்கு அடுத்த 3 நாட்கள், 3 திதிகள் முடிஞ்சு திருதியை திதியில் அவர் வளர்பிறை ஆரம்பிக்கிற நேரத்தில் தரிசனம் பண்ணுறது மிகச்சிறந்த நற்பலன்களை தரக்கூடிய ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டு வருகிறது. அது ஒரு விதத்தில் உண்மையும் கூட. ஆனால் அதில் இருக்கிற சூட்சுமம் என்ன? யார் சந்திர தரிசனம் பண்ணலாம்? எல்லாரும் பண்ணலாமான்னா கூடாது. சந்திரன் உங்களுக்கு நண்பராக இருக்கிற பட்சத்தில் இந்த சந்திர தரிசனம் செய்வது சிறப்பு. சில கோயில்கள் சிலருக்கு மிக பெரும் நன்மைகளை தரும். அதுவே வெகு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதில் போயிட்டு வந்ததுலேருந்து சரியாகவே இருக்காது, நெகட்டிவ் பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா சில ஏரியாவுக்கு போனோம்னாலே நல்லாயிருக்கும், சிலருக்கு அது நல்லாவே இருக்காது. எல்லாருக்கும் ஒரே விதிகள் பொருந்தி வரணுன்ற அவசியமே ஜோதிட சாஸ்திரத்தில் கிடையவே கிடையாது. ஒருத்தருக்கு நல்லவராக இருக்கிற ஒரு இன்னொருத்தருக்கு முதல் தர எதிரியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அந்த வகையில் யார் சந்திர தரிசனம் செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல உங்கள் லக்னத்திற்கு அவர் நண்பராக வரக்கூடிய லக்னங்கள் அப்படின்னு ஒரு 6 லக்னம் இருக்கும். சந்திரன் நண்பராக வரக்கூடிய லக்னங்கள் எவை எவை அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷம் முதல் தர நண்பர், கடகம் அவரே லக்னாதிபதி, சிம்மம் விரையாதிபதி. இங்கே தான் ஒரு சூட்சுமம் இருக்குது. சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் விரையாதிபதி 12 கூடையவராச்ச அவர் தரிசனம் செய்கிறது சிம்ம லக்னத்துக்கு எப்படி சிறப்பை தரும் அப்படின்னு கேட்டால் சுமாரான பலனை தான் தரும். நிறைய பேர் நினைப்பாங்க சிம்ம லக்னத்துக்கு சந்திர தரிசனம் நல்லதுன்னு. ஆனால் உண்மையான பலன் என்னன்னு கேட்டால் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் நிதம். அதனால் இவங்க செய்யணும், செய்யாமல் இருக்கலாம், அது தனிப்பட்ட விருப்பம். செய்யாதிருத்தலே நன்று அப்படின்னு தான் நான் பலன் சொல்லுவேன். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, மிதுன லக்னக்காரங்களுக்கு இவர் தனாதிபதி விரயத்தில் உச்சமாவாருங்கிறனால இவங்களும் சந்திர தரிசனம் செய்வது சிறப்பு ஆகாது. விரயத்தில் உச்சமாகக்கூடியவருங்கிறனால நார்மலாகவே மிதுன லக்னக்காரங்க ரொம்ப பணத்தை வெட்டியாக செலவு பண்ணக்கூடியவர்கள். அவங்க சந்திர தரிசனம் செய்கிறது அவ்வளவு சிறந்த யோகத்தை தருவது இல்லை. கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு 11ஆம் இடத்து லாபாதிபதியாகி பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடியவருங்கனால சந்திரனின் நிலை அறிந்து நீங்கள் தாராளமாக சந்திர தரிசனம் செய்யலாம். துலா லக்ன ஜாதகர்களுக்கு ஜீவனாதிபதியாக சந்திரனே 10 கூடையவராக வருவாருங்கிறதுனால அவர்களும் சந்திர தரிசனம் செய்யலாம், தப்பில்லை. இதில் லக்னாதிபதிக்கு இவர் ஒன்றும் நண்பர் கிடையாது. ஆனாலும் இவர்கள் சந்திர தரிசனம் செய்கிறதுனால வளர்ச்சி முன்னேற்றத்தை பெறுவார்கள். விருச்சிக லக்னக்காரருக்கு ஒரு பாக்கியாதிபதி பாதகாதிபதிங்கிற டபுள் ஆக்ஷன் போடுறவர், இவங்க தாராளமாக சந்திர தரிசனம் பண்ணலாம். அதே நேரத்தில் தனுசு லக்ன ஜாதகர்களுக்கு குருவுக்கு சந்திரன் அதிநட்பு கிரகம்னாலும் அவருடைய ஆதிபத்தியம் என்னமோ அட்டமாதிபத்தியம் தான். 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை இவர் பெறதுனால இவர்கள் சந்திர தரிசனம் செய்கிறது கிட்டத்தட்ட சிம்ம லக்னக்காரங்க மாதிரியே தான். சிம்ம லக்னக்காரங்க செய்யலாம் செய்யாமல் இருக்கலாங்கிற 2 நிலைப்பாடில் செய்யாமல் இருப்பதே சிறப்புங்கிற மாதிரி தனுசு லக்ன ஜாதகர்களுக்கும் சந்திர தரிசனம்ங்கிறது செய்யாமல் இருக்கிறதே சிறப்பு. சந்திரன் ஒரு இயற்கை சுபர் வளர்பிறையில் இருக்கும்போது, அதே தேய்பிறையில் இருக்கும்போது அவர் தான் 1ஆம் நம்பர் பாவி. நம்ம லக்னத்துக்கு இவர் யார் அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் அதை முடிவு செய்யணும். அதான் சொல்கிறேங்களே, உங்களுக்கு நண்பரை நீங்கள் வசப்படுத்தி கொள்வது, அவரோடு நட்பு பாராட்டுவது, அவரோடு தொடர்ந்து நல்ல உறவு நிலையை பேணி காப்பது உங்களுக்கு வளர்ச்சி. அதே நேரம் உங்கள் எதிரி கூட போய் நீங்கள் கை குலுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது சிறப்புன்னு சொல்ல முடியாது. இங்கே காரகத்துவம் ஆதிபத்தியம் என்பதில் ஆதிபத்தியமே முதன்மையான நல்லதையோ தீயதையோ தீர்மானிக்கும் சக்தி கொண்டவை. எந்த வீட்டின் ஆதிபத்தியம் அவர்கள் அடைகிறார்கள்ங்கிறது.
குருவுக்கு சந்திரன் நண்பர்தான் என்றாலும் அவர் பெறுவது அட்டம ஆதிபத்தியம் என்பதனாலேயே இவர்கள் ஜாதகத்தில் அவர் தரிசனம் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம் எதுவும் இல்லை. கெடுக்காத 8ஆம் வீடு தான் கடகம் என்றாலும் கூட சந்திர தரிசனம் செய்தே ஆக வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு இல்லை. மகரம் கும்பலக்னக்காரங்களை பற்றி கேட்கவே வேண்டாம். இவங்களுக்கு சந்திரனுக்கும் சுத்தமாக ஆகாது. மகரத்துக்கு 7ஆம் அதிபதியாகவே அவர் வந்தாலுமே அவர் ஒன்றும் பெரிய சிறந்த நண்பர் அல்ல. அதனால் சனி பகவானுடைய லக்னமான மகர கும்ப லக்னக்காரங்க சந்திர தரிசனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மீன லக்ன ஜாதகர்களுக்கு சந்திரன் ஆத்மார்த்தமான நண்பராகவும் 5ஆம் வீட்டு அதிபதியாக வரதுனால அவங்க தாராளமாக சந்திர தரிசனம் பண்ணலாம். இது ஒரு விதி. இப்போ 12 லக்னங்களில் மேஷம் செய்யலாம், கடகம் செய்யலாம், கன்னி செய்யலாம், துலாம் செய்யலாம், விருச்சிகம் செய்யலாம், மீனம் செய்யலாம். இந்த 6 லக்னக்காரர்களுக்கு சந்திர தரிசனம் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சுபிட்சங்களையும் கட்டாயம் கொடுக்கும். ரிஷப லக்னத்துக்கு 3 கூடைய மாரகாதிபதி ஆகாது. மிதுன லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியாகவே இருந்தாலும் விரயத்தில் உச்சம் பெறுபவர் ஆகாது. சிம்ம லக்னத்துக்கு விரையாதிபதியாக அவரே வர்றதுனால சந்திர தரிசனம் செய்ய விரயம்தான் அதிகமாகும். ஸோ இவங்களுக்கும் அது ஆகாது. தனுசு லக்னத்திற்கு அட்டமாதிபதியாக வருவதனால் அது சிறப்பை தருவது இல்லை. மகர கும்பலக்ன ஜாதகங்களுக்கு கேட்கவே வேண்டாம். அதுலேயும் கும்பலக்ன ஜாதகங்க சுத்தமாக அந்த மாதிரியான வேலைகளுக்கு போகவே கூடாதுங்கிறது ஒரு விதி. இது தவிர நீங்கள் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருந்தால் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போதே பௌர்ணமி சார் 12 பௌர்ணமிகள் இருக்கு இல்லையா, அதில் ஏதோ ஒன்றில் பிறந்திருக்கீங்க. மாசி மாதம் மக நட்சத்திரம், பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரம், அப்படி ஏதோ பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கீங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு பிறந்திருக்கீங்க, பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னா சூரியனும் சந்திரனும் உங்கள் ஜாதகத்தில் நேர் 7ஆம் வீடுகளில் இருந்தால் அதுதான் பௌர்ணமி யோகம். அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு சிம்மத்தில் சூரியன் இருக்கார், கும்பத்தில் சந்திரன் இருக்காரா, இது பௌர்ணமி யோகம். புரிஞ்சுதுங்களா? தனுசில் சூரியன் இருக்கார், மிதுனத்தில் சந்திரன் இருக்காரா, பௌர்ணமி யோகம். அப்படி எடுத்துக்கோங்க. 3 நட்சத்திரத்தில் எங்கே இருந்தாலும் பௌர்ணமி யோகம் தான். இந்த பௌர்ணமி யோகத்தில் ஒருவேளை நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் சந்திர தரிசனம் செய்யலாம். சந்திர தரிசனம் எப்படி பண்ணுறது? அமாவாசைக்கு அடுத்த 3 நாட்கள் 4 நாட்களில் தான் திருதியை திதி அப்படிங்கிறது வரும். அப்போ சந்திரனை பார்க்கலாம். இரவு நேரத்தில் உங்கள் வானத்தில் சந்திரன் தெரிஞ்சதுன்னா பார்த்து சிவபார்வதியை வணங்கிக் கொள்வது நன்று. இது மனோதைரியம், உடல் வலிமை, மனோ வலிமை, தெளிவான சிந்தனை போன்றவற்றை தரக்கூடியது. பொருள் வளர்ச்சி, முன்னேற்றம், யோக பாக்கியதைகள், காரிய தடை நிவர்த்தியாகுதல் போன்றவற்றையும் தரக்கூடியது. புரிஞ்சுங்களா? சந்திர தரிசனம் செய்யலாம். யார் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விளக்கம். ஒருவேளை நீங்கள் அமாவாசை யோகத்தில் பிறந்திருக்கீங்க, கண்டிப்பாக சந்திர தரிசனம் பண்ணாதீங்க. அதனால் எந்த விதமான பலனும் இல்லை. சொல்லப்போனால் ஒரு மாதிரி மனசு போட்டு உலட்டுற நெகட்டிவான விஷயங்களில் அதுவும் ஒன்றாக இருக்கும். யார் எதை செய்யலாம் என்கின்ற அந்த விதியின் அடிப்படையில் எதுவுமே செய்யாமல் இருக்கிறது கூட ஒரு விதத்தில் நல்லது தான்னாலும் சில பர்டிகுலரான விஷயங்களை நாம் செய்யும்போது ஜாதகத்தின் வலிமை கூடுங்கிற அடிப்படையில் தெய்வ சங்கல்பங்கள் செய்து கொள்வதிலும் கூட சிலருக்கு சில வகை கோயில்கள் தான் பலன் தரும், சில வகை கோயில்கள் பலன் தராது அப்படிங்கிறதும் கூட நிதர்சனமான ஒரு உண்மை தான். இப்போ புதன் பகையாக இருக்கிறவங்க பெருமாள் கோயிலில் போய் விழுந்து விழுந்து கும்பிட்டு எந்த புண்ணியமும் கிடையாது. அதனால் பெரிய லாபமும் முன்னேற்றமும் வரப்போவதில்லை. அதே மாதிரி செவ்வாய் பகையாக இருக்கிறவங்க முருகன் கோயிலுக்கு போகிறதுனால எந்த விதமான பலன்களும் பெருசாக இருக்காது. இதெல்லாம் அனுபவ உண்மைகள்லே நமக்கே தெரிய வரும். செவ்வாய் பாதகாதிபதியாவோ அட்டமாதிபதியாக இருக்கிறவங்க முருகன் கோயிலுக்கு நான் மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னோம்னா தான் பெரிய கஷ்டத்தையும் துன்பங்களையும் சந்திப்பாங்கங்கிறது மாதிரி வரும். ஸோ எல்லாரும் எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றாலும் கூட உங்களுக்கு வலிமை சேர்க்கும் தெய்வ வழிபாடுகள், உங்களுக்கு வலிமை சேர்க்கும் சில நிகழ்வுகளை செய்யும்போது அது கூடுதலான சிறப்பான நன்மைகளை தர கடமைப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த 6 லக்னக்காரர்கள் சந்திரனை தரிசனம் செய்வதும், மீதி 6 லக்னக்காரங்கள் அதை செய்யாமல் இருப்பதும், பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க சந்திர தரிசனம் செய்வதும், அமாவாசை யோகத்தில் பிறந்தவங்க செய்யாமல் இருப்பதும் சிறப்பு பலன்களை தரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.